ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர மந்திரம். பஞ்ச என்றால் ஐந்து. ஐந்து அச்சரங்கள் கொன்ற இந்த ஆன்மாவை தூண்டுகின்ற, இந்த ஆன்மாவை பரமான்மாவிடம் சேற்றுகின்ற மகா மந்திரம். எவனொருவன் பஞ்ச அச்சரம் கொண்ட இந்த மந்திரத்தை, பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த மந்திரத்தை தினமுள்ளே மனதுள்ளே வாசிக்கிறானோ அவன் பரமபதம் சிவலோகத்தை அடைந்து உள்னுள்ளே அவன் வாழுகின்ற காலத்திலே அவனுள்ளே ஆன்மாவை அறிய முடியும். பரலோகம் என்றால் அதுவே. உள்ளிருக்கின்ற பல லோகங்களை கடந்து ஆன்ம ஒளி பொருந்திய லோகத்தை அடைவது. சிவன் ராத்திரி, அந்த மகா ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். சிவன் என்றால் என்ன? சிவம் என்பது நம்முள்ளே இருக்கின்ற ஜீவன். ஜீவன் சிவனாகிறது. சிவன் சிவா என்பது வாசி என்று திருப்பி போட்டால், வாசி என்பது காற்று, வாசி என்றால் பிராணன், வாசி என்றால் வர்மம், வாசி என்றால் உயிர் காற்று, வாசி என்றால் கலை, காசி என்றால் காலை, வாசி என்றால் மனம், வாசி என்றால் அறிவு, வாசி என்றால் உலகப்படைப்பு, வாசி என்றால் பிரம்மம், வாசி என்றால் முத்தொழிலை செய்கின்ற மகா பிரம்மம், மகாவிஷ்ணு, மகேஸ்வரன் என்ற முத்தொழில் படைக்கின்ற அனைத்துமே இந்த வாசியில் அடக்கம். சிவத்துள்ளே அவ்வளவு. இந்த சிவன்தான் வாசி. இந்த வாசியை கட்டுவதே சிவராத்திரி. சிவராத்திரிக்கு வேதத்தில் சில கதைகள் உண்டு. 5 வகையான சிவன் ராத்திரி உண்டு. சிவராத்திரி பொதுவாக பார்த்திங்கன்னா 14ஆம் நாள் கிருஷ்ணபட்சம். பட்சம் என்றால் 15 திதிகள் கொண்டது ஒரு பட்சம். நமது பஞ்சாங்கத்திலே கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் என்பார்கள். கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிறை காலம். தேய்பிறை காலம் என்பது பௌர்ணமி ஒளிமிகுந்த நாளிலிருந்து ஒளி குறைந்து மங்குவதே தேய்பிறை காலம். வளர்பிறை காலம் என்பது சுக்லபட்சம். சுக்லம் என்றால் ஒளி. அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை முதல் வருவதே ஒளி பொருந்திய நாள்கள், வளர்கின்ற நாட்கள். அப்போ கிருஷ்ணபட்சத்திலே சதுர்த்த தசியிலே நாம் சிவன் ராத்திரி, மகா சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். 5 வகையான சிவன் ராத்திரி இருக்கிறது என்று சொன்னேன். முதல் வகையான சிவன் ராத்திரி நித்திய சிவன் ராத்திரி. வருடத்தில் 24 முறை வரும். 15 தினங்களே சதுர்த்த தசி வரும். அது தேய்பிறை கிருஷ்ண பட்சத்திலே வருகின்ற திதியில் வருகின்ற ஒரு சிவன் ராத்திரி. அடுத்து சுக்லபட்சம். சுக்லம் என்றால் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் 14 நாள் பிரதமை முதல் 14ஆவது நாள் சதுர்த்த தசியிலே வருகின்ற சிவன் ராத்திரி. இப்படி ஒவ்வொரு மாதமும் 2 முறை வரும். அப்போ வருடத்துக்கு 24 முறை. இது நித்திய சிவன் ராத்திரி. அடுத்ததாக பச்சை சிவன் ராத்திரி. பச்சை என்றால் ஆல்ரெடி சொன்னேன் 15 தினங்கள் என்று. அதாவது பட்சம் என்பது 15 தினம். அதாவது தை மாதம் கிருஷ்ணபட்சத்தில், தை மாதம் இருக்கிறதல்லவா, கிருஷ்ணபட்சம். கிருஷ்ணம் என்றால் இருட்டு என்று அர்த்தம். கிருஷ்ணன் என்றாலே நீல நிறமான இருட்டுள்ள இறைவன் என்று அர்த்தம். அந்த கிருஷ்ணபட்சத்திலே பிரதமை முதல் 13 நாட்கள், 13 நாட்கள். பிரதமை என்றால் 1 சூரியன் என்று அர்த்தம். அந்த 13 நாட்கள் ஒரு நேரம் உணவு அன்னத்தை புசித்து விரதம் இருந்து சிவனை பற்றி பாராயணம் பாடுவது. 13 நாள் முடிஞ்சு சதுர்த்த தசியிலே ஒரு நேரம் விரதம் இருந்து சிவனை வழிபடுவது பச்சை சிவராத்திரி. அதாவது பச்சி என்பார்கள், பச்சி சிவன் ராத்திரி. அடுத்ததாக மாத சிவன் ராத்திரி. மாத சிவன் ராத்திரி என்பது சித்திரை வைகாசி அப்படி 12 மாதம் பங்குனி மாதம் வரைக்கும் வர்றது மாத சிவன் ராத்திரி. அப்போ ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சம், சித்திரை மாதத்தில் எடுத்திங்கன்னா கிருஷ்ணபட்சம் அஷ்டமி, வைகாசி மாதம் எடுத்திங்கன்னா சுக்லபட்சம் அஷ்டமி. இப்படி ஒவ்வொரு மாதமும் பஞ்சாங்கத்தை எடுத்து நீ பார்த்தால் சிவன் ராத்திரி எந்த திதியில் வருகிறதோ அன்று நீ
ஒரு நேரம் உணவுறைந்து அன்னத்தை புசித்து உடலுடைய 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தும் நாள் சிவன்ராத்திரி ஆகும். மாத சிவன்ராத்திரி முடிந்தது, பச்சை சிவன்ராத்திரி முடிஞ்சது. பச்சை சிவன்ராத்திரி, நித்திய சிவன்ராத்திரி. 4வதாக சோமவார சிவன்ராத்திரி. சோமம் என்றால் திங்கள், சோமம் என்றால் குளிர்ச்சி, சோமம் என்றால் சந்திரனுடைய வழிபாடு. சோமவாரம் என்பது திங்கட்கிழமை வருகின்ற அமாவாசை தினம். திங்கட்கிழமை பகல் நேரமும் இரவு நேரமும் அமாவாசை திதியானது நாளிகையானது வரும் பொழுது கொண்டாடுகின்ற சிவன்ராத்திரி. அன்று முழுவதும் விரதம் இருந்து அனுசரிப்பது சோமவார சிவன்ராத்திரி. அடுத்ததாக பார்த்தால் மகா சிவன்ராத்திரி. மகா சிவன்ராத்திரி மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்திலே தேய்பிறை. கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிறை என்று சொன்னேன். கிருஷ்ணபட்சத்திலே தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்த தசியிலே அன்றிரவானது சிவனை பற்றி 4 ஜாமம் என்றால் 3 மணி நேரம். அப்பொழுது விடிய அந்த 4 ஜாமத்திலே இறைவனை பற்றி பாராயணம் பாடி சிவனை பற்றி, சிவன் என்றால் வாசி என்றால் உயிர் என்றால் ஆன்மசக்தியை ஒளிப்பெற வைப்பதே சிவன்ராத்திரி ஆகும். இப்படி 5 வகையாக கொண்டாடுகிறார். எந்த ப்ரொசீஜர் நல்லது என்றால், நாம் பிறரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது ஒன்று. சில பேர்கள் சித்தர்கள் சொல்கின்ற வாக்குகள்னா, நவீன காலத்திலே பல பேர் சொல்கின்ற வார்த்தையை நம்பி அவர்கள் வழிபடுகின்ற ப்ரொசீஜர் ஒன்று. ஆனால் சிவன் என்றால் உள்ளிருக்கின்ற உன் மனதை கட்டுக்குள் வைப்பதே சிவன்ராத்திரி. எப்படி என்றால், சிவன் இருக்கும் இடமான வாசி இயங்குகின்ற, பிராணன் இயங்குகின்ற, மனம் இயங்குகின்ற இடம் புருவத்தின் இடைவெளி. இந்த புருவத்தின் இடைவெளிக்கு அதாவது லாடகம் என்பார்கள். நமசிவாயத்துடைய இடம், யா என்று முடிகின்ற இடம். யா என்றால் இப்படி, இதில் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும், இதில் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அது எங்கே முடிவதென்றால் சிவன்ராத்திரி என்ற இந்த புருவ மத்தியின் இடை. அந்த யா என்ற யகரத்தின் இருப்பிடமாகும். அது இருப்பிடம் தட்சிணத்துக்குரியது. தட்சிணம் என்றால் தெற்கு என்ற அர்த்தம். தட்சிணாமூர்த்தி தெற்கு இருந்து அவன் எல்லாவற்றுக்கும் ஆசி வழங்குகின்றான். அந்த தட்சிணம் என்பது என்ன என்றால் சிவன் குடியிருக்கும் இடம். அந்த தட்சிணத்திலே இடைகளை என்ற பார்வதி தேவி, சக்தி தேவி, சந்திரன் என்ற பராசக்தியினுடைய கலை, இடது மூக்கின் வழியாக ஓடுகின்ற மூச்சு, வலது மூக்கிலே நடக்கின்ற கலை மூச்சு சூரிய கலை என்பார்கள், சிவனின் கலை என்பார்கள். இந்த இடைகளை பிங்களை வழியாக ஓடுகின்ற மூச்சுக்காற்று, இடைகளையில் ஓடுகின்ற மூச்சுக்காற்று நம்மளுடைய வலதுபுற பெருவிரலிலிருந்து அந்த நாடியானது தொடங்குகிறது. வலதிலே ஓடுகின்ற மூச்சுக்காற்று இடது காலில் இருக்கின்ற பெருவிரலிலிருந்து தொடங்குகிறது அந்த நாடி. இது இரண்டும் சங்கமிக்கின்ற இடமானது மூலாதாரம் என்ற முதுகுத்தண்டுடைய எண்டு, சேக்ரல், தொராட்டிக் சேக்ரல், அதாவது கடைசி முள்ளெலும்பு என்பார்கள். அந்த இடத்திலே மகா குண்டலினி சக்தி இயங்கு கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இருந்துதான் மூலாதாரம், ரூட் சக்கரா என்று இயங்குகிறது. விநாயகனினுடைய இருப்பிடம், யுகாரத்தின் இருப்பிடம், ஓங்காரத்தின் இருப்பிடம். அங்கிருந்து தொடங்கி நம்மளுடைய புருவத்தின் இடைவெளியே வந்து சங்கமிக்கின்ற திருமேனி சங்கமம், 3 நாடிகள் சங்கமிப்பதே திருமேனி சங்கமம் என்பார்கள். அந்த திருமேனி சங்கமத்திலே மனமானது இயங்கும், ஒளிவிட்டு இருக்கும். அதைத்தான் சித்தன் சொல்கிறான், நெற்றிக்கு மேலே புருவத்தின் இடைவெளியில் உற்று பார்த்தால் ஒளிவிடும் மந்திரம் அங்கே உண்டு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? நெற்றிக்கு மேலே புருவத்தின் இடைவெளியில் உற்று பார்த்தால் ஒளிவிடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம். பரமன் என்றால் சிவன் இருப்பிடம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம். அதை அறிந்து கொண்டால் எவனொருவன் அவனை அறிகிறானோ அவன் சிவபதம் அடைகிறான்.
சிற்றம்பலத்தை அடைகிறான். அங்கே நாட்டியமானது, சிவனுடைய நாட்டியம் அங்கே நடக்கிறது. அந்த நாட்டியத்தை பார்த்து அந்த நாட்டியத்துடைய பயணம் ஒளியானது வடக்கே நோக்கி செல்கிறது. வடக்கு என்றால் மோட்சம் என்ற அர்த்தம். மக்கள் எல்லாம் தென்னாட்டிலேருந்து வடக்கு காசிக்கு போவாங்க. காசியில் போய் வழிபட்டுட்டு திரும்புவாங்க, மோட்சம் கிட்டும்பாங்க. அந்த அந்த அர்த்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வடக்கே, தெற்கிலிருந்து வடக்கே என்ற பயணமானது நம்மளோட இந்திய நாடே மோட்சத்துக்குரிய நாடு என்பதால் அவர்கள் நடக்கின்ற பாதையும் தென்னாட்டிலிருந்து வடநாடு சென்றாலே அதனுடைய ஸ்பிரிச்சுவல், அதனுடைய கோயில்களுடைய நவகிரகத்துடைய பஞ்சபூத சக்திகள், அண்டத்துடைய சக்தியில் ஈர்க்கப்பட்டு மனமானது அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சம் அல்ல, அவருடைய உடல்நிலையை சரி செய்யும். மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் தன்னுடைய மனதை உள்ளே நிறுத்தி புக்கு திருகின்ற வாய்வை நெறிபட உள்ளவன் வெளியே போயிட்டுருக்கு. வெளியே போனாலே உலகம் படைக்கப்படும். வெளியே போகின்ற இந்த வாய்வை உள்ளே அமுக்கி நிறுத்தி பயிற்சியால் வாசியை நிறுத்தி, எப்படின்னா ஒரு தீபமானது கண்ணாடி கூண்டுக்குள் இருக்கும் பொழுது அந்த தீபமானது 8 திசையும் ஒளிரும். அந்த கண்ணாடி கூண்டில், ஏன்னா அங்கே வாயுவான வாயு, ஜீவசக்தியான வாயு அங்கே அடக்கப்படுவதால், அதனுடைய நிறுத்தப்படுவதால் அங்கே ஒளிர்கின்ற ஆன்மா ஒளிர்கிறது. அந்த கண்ணாடி கூண்டு மேலேருந்து எடுத்துகிட்டு தீபமானது காற்றுடைய அலைவாய்கின்ற மனமான காற்றினால் அது எந்த திசையில் இருக்குன்னே தெரியாது. அதுதான் மனம். மனமானது அந்த உதாரணத்துக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்போ சிவன்ராத்திரி என்பது என்றால் மனமான அலைவாய்கின்ற மனதை தனித்திருந்து, அதுதான் வள்ளலார் சொல்கிறார், தனித்திருந்தென்றால் நம்மளுடைய 96 தத்துவங்கள் 6 ஆதாரங்களை, 7வது ஆதாரத்தை அடைவதற்கு 6 ஆதாரங்களை கடந்து, 6 ஆதாரத்தை கடந்து ஞான இயந்திரங்களில் இருக்கின்ற மலங்களை, கேட்பதால் வருகின்ற மலம் கெட்ட விஷயங்கள், நுகர்வதால் வருகின்ற விஷயம், பார்ப்பதால் வருகின்ற விஷயம், தொடுவதால் வருகின்ற கெட்ட விஷயங்களை நிறுத்தி மனதை உள்நோக்கி செலுத்தி ஆகாயத்தின் வெளியே உள்ளே புருவத்தின் இடைவெளியிலே உள்ளே அண்ணாக்கு நான் உள்ள ஒரு நாக்கு இருக்கும், அதான் சிவத்துடைய இடம். அதற்கு பின்னே உச்சியில் இருக்கின்ற பிரம்ம ரத்திரம் என்பார்கள். பிரம்மத்தை அடைகின்ற மகாபிரம்மம் துளை, அதாவது நம்ம உடம்ப அண்டத்துடைய கனெக்ட் பண்ணுற இடம், அதுக்கு இடையில் தான் ஆன்மா இயங்குது. அப்போ உள்நாக்கிற்கும் பிரம்ம ரத்திரத்திற்கும் உச்சந்தலைக்கும் இடையே இருக்கிற ஒரு இடம்தான் ஆன்மா ஒளிர்கின்ற இடம். அந்த ஆன்மா ஒளிர்கின்ற இடத்துல நம்ம வாசியை கொண்டு போய் செலுத்தினால் மகா ஒளி தெரியும். அந்த ஒளியை பரமரமத்தோடைய இணைக்கணும். இதுதான் சிவன்ராத்திரி. அதாவது மனமானது வெளியே வியாபித்து கொண்டு இருக்கிறது. அந்த மனமான வியாபத்திலை உள்நோக்கி நம்ம உறங்கும் பொழுது என்ன ஆகுது? மனமானது உறங்கும் பொழுது எல்லா தசைமண்டலங்களும் ரெஸ்ட் எடுக்கும். எவன் மனமானது வெளியே உற்பத்தி ஆகும் பொழுது நாம் விழித்தவுடன் எல்லா ஆர்கனும் வேலை செய்யும். அப்போ ஒரு ஆர்கனில் பிரச்சனை அப்படின்னா எதனால் வருதுன்னா இந்த மனமால். முதல் காரணம் இந்த மனமால் ஏற்படுகின்ற மாற்றம், மனமால் ஏற்படுகின்ற கெட்ட விஷயங்களால் இந்த ஆர்கன் பாதிக்கப்படுகிறது. அப்போ மனதை நிறுத்தும் பொழுது ஆர்கனுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்படுகிறது, அதனால் தூங்குவது. அந்த தூக்கம் இங்கே என்ன? உறங்கல் போலும் சாக்காடு உறங்கு விழிப்பது போலும் பிறப்பென்கிறான். பிறப்பு இறப்பு என்பது இங்கே வள்ளுவன் எதை சொல்கிறான் என்றால், தன்னுடைய மனதையும் ஆன்மாவின் விழிப்பு, இரவு நேரம் ஆன்மாவிலே மனதை செலுத்தி லயத்தை வைப்பதே இறப்பு என்பதால். அதிலிருந்து பிறப்பதென்றால் அடுத்த நாள் காலை விழித்து மனதை செலுத்துவதே பிறப்பென்கிறார். அப்போ இறப்புங்க ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு தெரியுது, உடம்பு மட்டும்தான் இடையில் இருக்குது. அப்போ சிவத்தை அடைய வேண்டும் என்றால் வாசி யோகம் என்ற வாசியை இடைகளி வழியாகவும் பிங்களி வழியாகவும் 15 ஆண்டு காலம் நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருவரிடத்திலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உன்னுடைய வைராக்கிய எண்ணத்தால் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த முதுகுத்தண்டு 72,000 நாடிகளையும் புனிதமாக்கி மேனியை சிவந்திடலாம். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்கள் பல சென்றன, வாடி மாண்டனர் பல கோடி என்று சிவன் வாக்கியம். உருத்தரித்த நாடியை ஓடுகின்ற வாய்வு. உருத்தரித்த நாடி என்றால் 72,000 நாடிகளை உருத்தரித்த நாடி ஓடுகின்ற வாய்வு, அதிலே ஓடுகின்ற வாயு சக்தியை கருத்தென்றால் மனம் நிற்கும் பொழுது அங்கே வாய்வு நிறுத்தப்படுகிறது, வாய்வு நிற்கும் பொழுது மனம் நிறுத்தப்படுகிறது. அதைத்தான் திருமூலன் சொல்கிறார், மனம் எங்கிருக்கோ அங்கே வாயு சக்தி இருக்கும், வாயு சக்தி எங்கிருக்கோ அங்கே மனோசக்தி இருக்கிறது. அது எப்படின்னா, மண்மனத்துள்ளே மனோலயம் கண்டபின் அவனே சிவன்.
எப்படின்னா இங்கே அமெரிக்கா பற்றி நினைக்கிறோன்னா நம்மளுடைய வாய் சக்தி அமெரிக்காவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிற நம்மளுடைய மனோவலிமை தன்னை அறிந்து விட்டால் அந்த தனித்திருந்து அதை உள்ளே இருக்கின்ற சக்தியை தன்னை போல ஒரு நல்ல தன்னை விட ஒரு உயர்வானவன் உலகத்தில் யாரும் இல்லை. தன்னை விரும்பி தன்னுள்ளே இருக்கின்ற மகா சக்தி மயமான அவனை விரும்பு என்ற அந்த ஆன்மா என்ற சிவசக்தியை விரும்பினால் போதும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் விரும்புவதாக அர்த்தம். அப்படி தன்னை உள்ளே இருக்கின்ற தன்னை அறியாமல் தனக்கு ஒரு கெடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறிந்து விட்டால் இந்த உலகத்தை அறிய முடியும். தன்னை அறிந்து விட்டால் உலகத்திற்கிற அனைத்து அறிவையும் உன்னால் யூகிக்க முடியும். உலக விஷயங்கள் அனைத்தும் தன்னுள்ளே அடக்கம். தன்னிலே இயங்குகின்ற இயக்க சக்தியை நீ அறிந்து விட்டால் அந்த மனோசக்தியை அறிந்து சிவத்தை அடைந்து யகரத்திலே மந்திரத்தை ஓதி நம சிவாய என்ற மந்திரத்தை ஓதி ஒளிவிடச் செய்து அதை பிரம்மரத்திரத்திலே செலுத்துவதே சிவன்ராத்திரி என்ற அர்த்தம். இதுதான் சிவன்ராத்திரிக்கான அர்த்தம். அதனால் சிவன்ராத்திரி என்று சதுர்த்த திசையிலே இறைவனை மகா உமையாளை வேண்டி உன்னுள்ளே தியானம் செய்து மனதை அடக்க, அதனால் மனம் அடங்கும் பொழுது வாய் வடங்கும் பொழுது உள்ளே ஒளி தெரியும். அந்த ஒளியானது நெற்றிக்கு இடையிலே நீ தீபத்தை ஏற்றிவிட்டால் உன்னுடைய மனமானது நிறுத்தப்படும். அங்கே நிறுத்தப்பட்டால் ஆன்மாவுடைய அதாவது இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். என்னை எறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை எறியாமல் உடலிருந்தேன் பூரணமே. சாவதற்கு முன்னால் இந்த இயக்க சக்தியை நாம் அடைதல் வேண்டும். இதைத்தான் கோணாமனதை குறிகொண்டு கீழ்கட்டி வீணா தண்டுடைய குறிகொண்டு கீழ்கட்டி காணாக்கண் கேளா செவிக்கு உள்ளே அமுத்துவதே சிவன்ராத்திரி. அப்போ மனதை அடக்கணும், வெளியே விடாமல் வாசியை உள்ளே நிறுத்துவதே சிவன்ராத்திரி. ஓம் நம சிவாய்.